இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு க்ரோலிங் மேட் வாங்கியிருக்கேன். நான் போன வீடியோல சொன்ன மாதிரி ஒரு நார்மலான மேட் தான் இது. இதான் அந்த மேட். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. பேபிஸ் வந்து ரோல் ஆயிட்டாங்கன்னா இதெல்லாம் பார்த்து இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க அப்படியே பார்த்து படுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். இது எதனால வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுறேன். பேபிக்கு ஒரு 3 month ஆனதும் எல்லாரும் கேட்குற கேள்விதான், குப்புற விழுந்துட்டாங்களா, ரோல் ஆயிட்டாங்களா பேபி அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் மோஸ்டா பெட்ல சோஃபால தான் படுக்க வச்சுட்டு இருந்தோம். அவங்க ட்ரை பண்ணுவாங்க, நான் அந்த வீடியோ கூட போடுறேன் பாருங்க. 3rd month இருக்கும்போதே அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் கை எடுக்க முடியாது. அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. கையெடுക്കാൻ அறியணும். மெயினா நான் இந்த வீடியோ மேக் பண்றது எதனாலன்னு பாத்தீங்கன்னா 3rd monthனா குப்புற விழுந்துட்டாங்களா, 5th monthனா உட்காந்துட்டாங்களா, 7th monthனா நின்றுட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி சும்மா கேட்பாங்க. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மாமா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும், நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஓ இவங்க இப்படி கேட்குறாங்களே, ஆனா பேபி நம்ம பேபிக்கு இதெல்லாம் பண்ணலையே, அதனால ஏதாவது தப்பா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயம் இருக்கும். அது வந்து பயப்பட வேணாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ எனக்கு டவுட் இருந்து நான் 4th month வேக்சின் எடுக்க போகும்போது டாக்டர்கிட்ட இந்த மாதிரி சும்மா சொன்னேன். எனக்கு தெரியும், ஆனால் இருந்தாலும் நான் கேட்டபோது டாக்டர் சொன்னாங்க எல்லா பேபிஸும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி. இப்போ எல்லாம் 3rd month ரோல் ஆகணும் அப்படியெல்லாம் கிடையாது. சிலவங்க சொல்லுவாங்க அது ஃபன்னியாகவும் இருக்கும் கேட்கறதுக்கு, 3rd month ரோல் ஆகலையா அப்போ 4th month வந்து ரோல் ஆகக்கூடாது, அது கெட்டது, 5th month தான் ரோல் ஆகணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிற விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நெக் பேலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரோல் ஆவாங்க, ரோல் ஆனதுக்கு அப்புறம் தான் போய் திங்ஸ் எடுப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். நீங்க வந்து பேபிக்கு ஹெல்ப் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படுக்க வச்சு முன்னாடி ஏதாவது திங்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை வந்து எடுக்க வருவாங்க பேபிஸ். அது ரொம்ப கலர்ஃபுல்லான டாய்ஸ் எல்லாம் நீங்க வந்து முன்னாடி வச்சு கொடுங்க. அப்போ பேபிஸ் வந்து குப்புற விழுந்து முன்னாடி வந்து தவந்து வந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எப்போ ரோல் பண்ணுவாங்களோ அப்போ பண்ணுவாங்க. இது வந்து எப்போ நம்ம டாக்டர் கிட்ட காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 months வரைக்குமே பேபி வந்து ட்ரை கூட பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க இப்படியே படுக்க வச்சு அப்படியே படுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இப்போ இந்த மேட்ல போட்டதும் அவங்க வந்து சுத்துவாங்க, ரோலாக ட்ரை பண்ணாங்க. இப்போ நான் டம்மி டைம் எல்லாம் பண்ணும்போது நான் 2 monthsல இருந்தே வந்து பேபிக்கு டம்மி டைம் எல்லாம் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து கழுத்தெல்லாம் நிக்குது, பேலன்ஸ் பண்ணி நிக்கிறாங்க. இப்போ ரோல் ஆகுறாங்க, ரோல் ஆயிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நிக்கிறாங்க. இப்போ முன்னாடி திங்ஸ் எடுக்கும்போது மெதுவா இப்போ வந்து முன்னாடி டாய்ஸ் எல்லாம் இருந்தா கொஞ்சமா அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 5 months ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்க மேட்ல வந்து ரோல் ஆகிறத விட பெட்லயே அதிகமா ரோல் ஆகுறாங்க. அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. எங்க இருக்க? இங்க எங்க தூக்கி போட்டீங்களோ அங்க தான் இருக்கே. டெவலப்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட வெயிட்டு, ஹைட்டு, தலையோட சுத்தளவு, அப்படி நம்ம இப்போ வேக்சின் எடுக்க போனோம்னா இதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. அப்புறம் குழந்தை அழுதுட்டே இருக்குதா, இல்லை நல்லா தூங்குறாங்களா, குழந்தை ஹாப்பியா இருக்காங்களா, குழந்தை நல்லா ஆக்டிவா விளையாடுறாங்களா, இந்த மாதிரி ட்ரை பண்றாங்களா, ரோல் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாங்களா, அப்புறம் நல்லா பால் குடிக்கிறாங்களா, அம்மாவோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கும்போது கொஞ்ச நாள் வந்து நம்ம பக்கத்துல இருந்தா பார்ப்பாங்க. இப்போ வந்து ரூம்ல கொஞ்சம் தூரமா இருக்கும்போது பேபிஸ் வந்து அம்மாவை இப்படி தேடுவாங்க. அப்புறம் சவுண்டு, நம்ம பேசுற சவுண்டுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த இதெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகுது, அதெல்லாம் வந்து நீங்க கவனிச்சுக்கோங்க. பேபி ஸ்பீட் பண்றது, மோஷன் போறது, இதெல்லாம் வந்து நார்மலா இருக்கா, கரெக்டா இருக்கா, அதெல்லாமே தான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் இந்த மேட் பத்தி பாத்தீங்கன்னா இது ஒரு நார்மலான ஒரு மேட்டு தான், சும்மா நான் இதுக்காக தான்
வாங்கினேன். இப்போ கீழே படுக்கிறாங்க, கொஞ்சம் விளையாடுறாங்க. டம்மி டைம் எல்லாம் நான் இதில் பண்ணுவேன். பேபிஸ் கொஞ்சம் பெருசாயிட்டாங்கன்னா சோஃபா பெட்ல எல்லாம் படுக்க வச்சோன்னா அவங்க தாண்டி வந்து கீழே விழ சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால மேட்ல படுக்க வச்சுட்டோம்னா அவங்க கீழே எங்கேயும் விழ மாட்டாங்க, இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து இது போடலாம். இப்போ நம்ம வெளியே போகிறோம், இப்போ ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா பீச்சு அந்த மண்ணில் கூட இது மல்டி பர்பஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது பீச்சோட மண்ணில் கூட விரிக்கலாம், பார்க்குக்கு போனால் புல்லில் கூட விரிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் எல்லாம் இதில் இருக்குது. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணோம்னா இப்படி மடித்து கொண்டு போகலாம், அவ்வளோதான். இது பெரிய வெயிட் எல்லாம் இல்லை. நம்ம ட்ராவல் பண்ணும்போது இதையும் கொண்டு போகலாம். ஸோ இதுக்கெல்லாம் தான் எனக்கு இது யூஸ் ஆகுது. நல்லா இருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. டைனோசர் தீம். நான் இது பேபியை ஃபர்ஸ்ட் படுக்க வைக்கும்போது வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்க. അവൾ ഡല്ലായിരുന്നു. ഷെയ്ക്കിൻ്റെ മാമ ഒരു ഷെയ്ക്കിൻ്റെ താടാ, എനിക്കൊരു ഷെയ്ക്കിൻ്റെ താടാ, ഒരു ഷെയ്ക്കിൻ്റെ താടാ, ഒരു ഷെയ്ക്കിൻ്റെ താടാ, എനിക്ക് ഷെയ്ക്കിൻ്റെ ഒരു ഷെയ്ക്കിൻ്റെ താടാ, ഒരു ഷെയ്ക്കിൻ്റെ താടാ. எனக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மேட்டோட ரிவ்யூ அவ்வளோதான். இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்க. பேபி ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் என்ன பேபிக்கு வாங்கினாலும் உங்களுக்கு கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.